ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூர் ரயில் நிலையத்தில் இருந்து கருப்பு கொடிகளுடன் ஊர்வலமாக சென்ற கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். நாகப்பட்டினத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று தமிழக ஆளுநர் RN ரவி அவர்கள் நாகப்பட்டினத்திற்கு வருகை தர உள்ளார். இதையொட்டி சென்னையில் இருந்து விமானம் மூலமாக திருச்சி வருகை தந்து தரைவழி மார்க்கமாக திருவாரூர் அருகே உள்ள விளமல் விருந்தினர் மாளிகையில் அவர் மதிய உணவை முடித்த பின்பு நாகப்பட்டினம் செல்ல இருந்தார். இந்த நிலையில் திருவாரூர் நகரத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியை இழிவுபடுத்தி மாநில உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் மக்கள் விரோத RSS RN ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று திருவாரூருக்கு வருகை தரும் ஆளுநர் ரவியை விரட்டியடிக்க கருப்பு கொடியோடு வருக என்றும் மத சார்பற்ற அரசியல் இயக்கங்கள் திருவாரூர் மாவட்டம் என்கின்ற பெயரில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக திருவாரூர் நகரத்துக்குட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரிலும் பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம், ரயில்வே நிலையம், ரவுண்டோனா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழக ஆளுநர் ரவியை கண்டித்து தமிழக ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி வருகை என ஒட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தை கட்சியினர், மனிதநேய மக்கள் கட்சியினர், மக்கள் அதிகாரம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் இயக்கங்கள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் திருவாரூர் ரயில் நிலையத்திற்கு கருப்பு கொடிகளுடன் ஊர்வலமாக வந்தனர். அவர்களை காவல்துறையின் தடுப்புகளை அமைத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 300க்கும் மேற்பட்ட போலீசார் திருவாரூரிலிருந்து தஞ்சை செல்லும் சாலையில் தடுப்புகளை அமைத்து பாதுகாப்பில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தடுத்ததால் சாலையில் அமர்ந்து ஆளுநருக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் கலந்து கொண்டுள்ளார். மேலும் ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முயன்ற மத சார்பற்ற அரசியல் இயக்கங்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.